அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 13ஆம் தேதி, தமிழுக்கு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, நவமி திதி, மக நட்சத்திரம். மக நட்சத்திரம்னா சிம்ம ராசி. அப்போ சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரித்தார். இன்றைக்கி ராகுகாலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை. இன்றைக்கி நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை, 12லிருந்து 1 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சட்டினோட கலர் எல்லோ, ரோஸ், ஆரஞ்சு இந்த மாதிரிப்பட்ட வகையான துணிகளை உடுத்தி கொள்ளலாம், போட்டுக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன். நீங்கள் சாப்பிட வேண்டியது இன்றைக்கி பைனாப்பிள், காலையிலே பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிக்கலாம், அல்லது சுகர் கேன் ஜூஸ் குடித்து கொள்ளலாம். இப்போது நம்ம பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா, அதையே தொடர்கலாம். இந்த பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதுவுமே பற்று இல்லாதவர், அதாவது ஆசைப்பட மாட்டாங்க, ஆசை இல்லாதவராகவும், ஆத்மார்த்தமான நண்பர்கள் அற்றவராயும், ரொம்ப உயிரை கொடுக்கக்கூடியது, ரொம்ப மனதை புரிந்து கொண்டது, அந்த மாதிரி உயிர் நண்பர்கள்லாம் யாரும் அந்த மாதிரி கிடையாது அவங்களுக்கு. ஒழுக்கம் இல்லாத பெண்களின் உறவை விரும்புவராக இருப்பார். இவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள எல்லாரையும் பகைச்சிக்கிடுவார், யாரோடையும் க்ளோஸாக இருக்கிறது இல்லை. வாழ்க்கையில் சுணக்கம் எதுவுமே தடங்கலாகி தான் நடந்துக்கணும், ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறது இல்லை. அதாவது பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி சகோதர சகோதரிகளை வெறுத்து ஒதுக்குவராகவும் இருப்பார். முறையான கல்வி முடக்கப்பட்டவர். அப்படின்னா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கிறது இல்லை, அப்புறம் போஸ்டல்லையோ காசு கொடுத்து அந்த மாதிரி பாஸ் பண்ணுறவராக இருப்பார். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்போம். தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களே கூட விரோதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஸோ ஆத்திரம் கொள்ள வேண்டாம், நிதானம் நிதானம் நிதானம். மனைவி மக்களிடையே அதிக ஈடுபாடு இருக்காது, சுயநலம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்தால், அதாவது பார்ட்னர்ஷிப் பண்ணால் அதில் அதிக நன்மை ஏற்படும், அதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதாவது கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் வரும், சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். அந்த மாதிரி அந்த தொழிலை ஏற்றுக்கொண்டால், ஆரம்பித்து கொண்டால் ஒரு குறையுமின்றி வாழலாம். அடுத்து ரிஷபராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடும். குடும்பத்தினர் தவிர மற்றவர்கள் உதவி புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள். கடன் கொஞ்சம் தொல்லை கொடுப்பதாக இருக்கிறது. உடல்நலம் கூட கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறீங்க. கவலை, வேண்டாத கவலைகள் மனதில் ஏற்படுகின்றது. எதிலும் எச்சரிக்கையுடன் இருந்து கொண்டீங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்து விடலாம். அடுத்து மிதுன ராசி. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஓரளவு வெற்றியே கிடைக்கின்றது. அதன் மூலம் நல்ல பலனும் கிடைக்கப் போகின்றது. பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் ஏற்படாது, இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், மக்கள் எல்லாரோலையும் ஆகியோரால் நன்மையே உண்டாகும். எதிலும் ஒரு வெற்றி, அதாவது
நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பர்சன்டேஜ் இல்லாட்டால் கூட ஓரளவு வெற்றியே கிடைக்கிறது. எதிரிகள் மறைந்து போவார்கள். எதிரிகள் உங்களுக்கு எதிரிகள்னு சொல்லக்கூடிய அளவு பெரியவர்களுக்கு யாரும் இல்லை. அதே சமயத்தில் குடும்பத்தில் ஓரளவு சுமூகமான சூழ்நிலையே நிலவும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். அடுத்து கடகராசி. நண்பர்களால் நன்மை உண்டாகின்றது. வழக்குகளில் எதிர்பார்த்த அளவு வெற்றியே கிடைக்கின்றது அல்லது காம்ப்ரமைஸ் ஆகிவிடுகின்றது. ஸோ வழக்கை பற்றிய பிரச்சனை இத்துடன் முடிந்து விடுகிறது. குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறப் போகின்றது. புது மனை, நிலம், வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான வியாதிகளும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உண்டு. கீரை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த நாள் ஓரளவு விசேஷமான நாளே ஆகும். அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் பாராட்டும் பதவி உயர்வும் ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு அடங்கி நடிப்பார்கள். உங்களிடம் தோற்று போவார்கள். ஸோ உங்களிடம் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையும் கூட ஏற்படக்கூடும். எதிரிகளால் கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படுகின்றது. சிலருக்கு மனமாகாதவர்களுக்கு மனமாகலாம். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கலாம். புதிய தொடர்பு தீமை பயப்பதாக இருக்கும். புதிய தொடர்புடன் ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழக வேண்டாம். அடுத்து கன்னிராசி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கின்றது. நினைத்தவையெல்லாம் ஓரளவு நடைபெறுகின்றது. பெரியோர்களின் சந்திப்பும் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். செய்தொழிலில் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. எவ்வளவு செலவு வந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் பணவரவு அதை சரி கட்டி விடுகின்றீர்கள். ஓகே. அடுத்து துளாராசி. செல்வம், செல்வாக்கு, எடுத்திய காரியங்கள் அனைவற்றிலும் வெற்றி முதலியன கிடைக்கின்றன. நல்ல ஆதாயமும் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கூட இருக்கின்றது. பதவி உயர்வு கிடைக்கலாம். செய்தொழிலில் மகிழ்ச்சியும் நல்ல ஆதாயமும் கிடைக்கின்றது. புது வீடு, நிலம் வாங்குதல் அமையும். புத்தாடைகள், புது நகைகள் வாங்கலாம். பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து விருச்சிக ராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்து வாருங்கள். அதோடு அந்த அளவுக்கு எச்சரிக்கையும் நிதானமும் இல்லாவிட்டால் வீணாக கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புண்டு. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எதிர்ப்புகள் இருந்து வருகின்றது. துணிவுடன் நடந்து கொண்டு காரியங்களை செய்து வந்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனம் தளர வேண்டாம். மனைவி மக்கள் உங்களுக்கு அடங்கியே நடக்கின்றார்கள். மனமாக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் மும்முரமாக நடைபெறுகின்றது. அடுத்து தனுசு ராசி. நண்பர்கள், உறவினர், குடும்பத்தினர் ஆகியோரால் நன்மையே உண்டாகின்றது. மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களால் நல்ல காரியங்கள் கைகூடும். புது தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபமே கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. பிடிவாத குணம் நிரம்பி நிற்கின்றது. அப்படி பிடிவாதமாக ஒன்றை செய்யும்போது அது எதிர்பாராத விதத்தில் நல்ல வெற்றியை கிடைத்து அளிக்கிறது. வியாபாரம் நல்ல லாபமாக நடக்கப் போகிறது. பந்துக்கள், அதாவது சுற்றத்தினர்களால் நன்மையே உண்டாகும். உங்களோட விரோதிகள் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யும் இடையூறுகள் கூட உங்களுக்கு நன்மையே பயப்பதாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. மன நிம்மதி ஏற்படுகின்றது. மனதிற்கு தேவையானது அதுதான். தொட்டதெல்லாம் பொன்னாகும் சமயம் இது. செய்தொழிலில்
வானளாவ உயர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லோரும் புகழக்கூடிய அளவில் நீங்கள் தொட்டதெல்லாம் நல்லபடி வெற்றியே தருகின்றது. மனைவி மக்களால் நன்மை உண்டாகின்றது. பெற்றோர் உடல்நிலை பரவாயில்லை, ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். அடுத்து மீனராசி. நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் எல்லாம் ஏமாற்றத்தையே அளிக்கிறது. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றது. எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உதவி எப்போதுமே இருந்து வருகிறது. மனோதைரியம் மாத்திரம் குறையவில்லை. உடலில் ஆரோக்கியத்தின் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எக்ஸசைஸ் அதை இது தவறாது செய்து வாருங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பால்.